யாழ்ப்பாண கல்லூரி தன்னுடைய பயணத்தில் பெருமை மிகுந்த பல ஆசிரியர்களை உள்ளடக்கி இருந்தது. ஆசிரியர்கள் அனைவரும் ஒழுக்க சீலர்களாகவும் மாணவர்களை உயர்த்துவதிலேயே கண்ணும் கருத்துமாகவும் அந்த காலத்தில் பணியாற்றினார்கள். தன்னுடைய மாணவர்களை சொந்த பிள்ளைகள் போலவே ஆசிரியர்கள் நேசித்த காலம் அது. அதேபோல ஆசிரியர்களை பெற்றோர்களுக்கும் மேலாக நினைத்த காலம் அது. இன்றைய நேர்காணல் சற்று வித்தியாசமானது, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமானது. இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் நம்முடைய கல்லூரியில் இருந்து நம்மை வழிநடத்தினார்களா என்று பிரமிக்க வைக்கிறது. கல்வி கற்ற காலங்களில் சாதாரணமாக நாங்கள் கடந்து சென்ற ஆசிரியர்கள் எவ்வளவு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்று வியப்பில் ஆழ்த்துகிறது. சென்னை லயோலா கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் மறைந்த SFN செல்லையா அவர்கள் ஒருமுறை என்னிடம் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மாணவர்களும் எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் ஒருபொழுதும் செய்வதில்லை என்று சொன்னார். இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தவர்தான் பொன்னுத்துரை மாஸ்டர் என்று அன்பாக நாம் அழைக்கும் குமரேசு பொன்னுத்துரை அவர்கள். 1967 ஆண்டு முதல் 1984 ஆண்டு வரைக்கும் 17 ஆண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக அவர் பணி செய்தார். கிளே ஒர்க், வூட் ஒர்க், மெக்கானிக்கல் டிராயிங், சைவ நெறி போன்ற பாடங்களை அவர் யாழ்ப்பாண கல்லூரியில் கற்பித்தார். மறைந்த தன்னுடைய தந்தையாரின் பெருமைகளை, நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் மகன் பொன்னுத்துரை சுதாகரன், மகள் அருள்மொழி ஸ்ரீகாந்தன். ஆசிரியர்களாக பணி செய்கிற இருவரும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் பொன்னுத்துரை மாஸ்டர் அவர்கள் தங்களை எவ்வாறு உருவாக்கினார் என்பதையும் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் படுகிற அவஸ்தைகளையும் மிக அழகாக இந்த நேர்காணலில் விவரிக்கிறார்கள். சுழிபுரத்தில் இருக்கிற பொன்னுத்துரை மாஸ்டருடைய வீட்டில் அவர்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம் சுதாகரன் சார். வணக்கம். அப்பாவினுடைய முழு பெயர் குமரேசு பொன்னுத்துரை. அப்பாவினுடைய அம்மாவினுடைய பெயர் சின்னத்தங்கம். இருவருமே உடைய நல்ல பேராக அவர் அப்பாவுக்கு 5 சகோதரங்கள் இருக்கின்றார்கள். 2 அண்ணாக்கள், ஏனையவர்கள் மூத்த சகோதரிமார். மொத்தமாக 6 பேரை கொண்ட அந்த குடும்பத்திலே தந்தையார் இளைய வயதிலே இறக்க பெரியப்பா நமசிவாயம் அவர்களுடைய அரவணைப்பிலே வளர்ந்து தன்னுடைய கற்றல் காலத்திலே வறுமை காரணமாக கற்றலை இடைநிறுத்தினாலும் பின்னர் யாழ்ப்பாண கல்லூரியிலே கற்பித்து கொண்டிருந்த கந்தையா நாகராசா ஆசிரியருடைய தொடர்பு ஏற்பட்டு அவரிடம் சென்று மீண்டும் அவருடைய உதவியுடன் கல்வியை தொடர்ந்து யாழ்ப்பாண கல்லூரியிலேயே ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொண்டராசிரியராக சேர்ந்து பின்னர் ஆசிரியர் கலாசாலை, பலாலி ஆசிரியர் கலாசாலையில் ஹேண்டிகிராஃப்ட் என்று சொல்லுகின்ற விசேட நெறியை பயின்று யாழ்ப்பாண கல்லூரியிலே அவர் நிரந்தர ஆசிரியராக நியமனத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் அவருக்கு தந்தையாருக்கு 1969 ஆண்டு திருமண எழுத்து இடம்பெற்று 1971 ஆண்டு திருமணம் எங்களுடைய சைவ முறைப்படி சிறப்பாக இடம்பெற்றது. அதன் பிறகாக நாங்கள் 3 குழந்தைகள் கிடைக்க பெற்றோம். அந்த வகையிலே முதலாவது அக்கா அருள்மொழி, அவள் தற்பொழுது புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே ஆங்கில ஆசிரியராக அவர் யாழ்ப்பாண கல்லூரியில் கற்றார். அதே போன்று எனது பெயர் பொன்னுத்துரை சுதாகரன். நான் தற்பொழுது மகாஜனா கல்லூரியில் புவியியல் ஆசிரியராக கற்பித்து கொண்டிருக்கின்றேன். நானும் யாழ்ப்பாண கல்லூரியிலேயே கல்வியை பயின்றேன். என்னுடைய தம்பியார் பொன்னுத்துரை கிருபாகரன், அவரும் யாழ்ப்பாண கல்லூரியிலேயே கற்றார். அவர் இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னை ஆகுதியாக்கினார். அதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக எனது தந்தை யாழ்ப்பாண கல்லூரியிலே கற்பித்து தனக்கான ஒரு முத்திரையை அங்கே பதித்து கொண்டார். அண்மை காலங்களிலே நமது கல்வி திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஜியோமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் ட்ராயிங், கேத்திர கணித பொறிமுறை வரைதல் என்கின்ற பாடத்தினை தனக்கான ஒரு இடத்தினை யாழ்ப்பாண கல்லூரியிலே பெற்றிருந்தார். குறிப்பாக அது
ஓஎல் பாடத்துக்கு இருந்த பொழுது அதிகமான மாணவர்கள் திறமை சித்தியை பெற்று யாழ்ப்பாண கல்லூரியினுடைய மாணவர்கள் மத்தியிலே ஒட்லிஹோல் மண்டபத்திலும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய வட்டமேசை மாறான் சொல்லப்படுகின்ற ரவுண்ட் டேபிள்லையும் குறிப்பாக ராஜன் கதிர்காமர் அவர்களினாலே சிறப்பாக பாராட்டப்பட்டவர். அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக எனது தந்தை திகழ்ந்தார். அந்த சிறப்பின் காரணமாக எமது அயலில் இருப்பவர்கள் குறிப்பாக மூளாய், பன்னாகம், சித்தன்கேணி, மாதகள் போன்ற கிராமங்களிலே இருக்கின்ற மாணவர்கள் கூட தந்தையிடம் வந்து வீட்டிலே கல்வியை கேட்டார்கள். குறிப்பாக அயல் கிராமமாகிய பன்னாகத்திலே இருக்கக்கூடிய ஞானசம்பந்தமூர்த்தி மாஸ்டருடைய பிள்ளைகள் தந்தையிடம் கல்வி கேட்டிருந்தார்கள். அதிலே மூத்த மகன் சின்னையா அவர்கள், ஞான சந்திரமூர்த்தி சின்னையா அவர்கள் அமெரிக்காவிலே என்று பணியாற்றுகின்றார். அவர் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது தந்தையை வந்து கண்டு தரிசித்து செல்வது மட்டுமில்லாமல் தந்தையினுடைய சிறப்பை எங்களுக்கும் கூறி சென்றார். அதே போன்று அவருடைய சகோதரி பவானி, ஞானச்சந்திரமூர்த்தி பவானி அவர்கள் தற்பொழுது யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே மகப்பேற்று வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றார். அவர் காண்கின்ற பொழுது கூட எங்களுடைய தந்தையினுடைய அந்த இளமை கால தோற்றத்தை கூறுவார். ஒயிட் அண்ட் ஒயிட்டிலே சப்பாத்து மிக பொலிஸ் பண்ணப்பட்டு நேர்த்தியாக அவர் பாடசாலைக்கு செல்கின்ற விதம் அவர்கள் கூறுகின்ற பொழுது உண்மையாகவே எங்களுக்கு கண் முன்னால் அவருடைய அந்த கம்பீரமான காட்சி. அது மட்டுமல்லாது நாங்கள் வன்னியில் இடம்பெயர்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு மாணவன் அவருடைய பெயர் சரவணபவன் என்கின்ற பெயராக இருக்க வேண்டும். திடீரென்று புதுக்குடியிருப்பு சந்தியிலே ஓடி வந்து என்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது கூறினார், எங்களுக்கு பொணுத்திர மாஸ்டர்லும் பார்க்க அவருடைய அந்த ஸ்டீல் ரூலர் தான் எங்களுக்கு கூட பயத்தை ஏற்படுத்தியது. அந்த பயத்திலே நாங்கள் கற்றோம் என்று சொல்லி அப்போ அவ்வாறாக ஒரு ஆசிரியத்துவத்திலே தனக்கென ஒரு முத்திரையை யாழ்ப்பாண கல்லூரியிலே அவர் பதித்திருந்தார். அது மட்டுமல்லாது அவர் கிளே ஒர்க், வுட் ஒர்க், சைவனரி போன்ற பாடங்களையும் யாழ்ப்பாண கல்லூரியிலே கற்பித்தது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பல்வேறு தேவைகளின் பொருட்டு பெரியப்பாவினுடைய தொழிற்சாலையிலே பல்வேறு தளபாடங்களை செய்து பாடசாலைக்கு விநியோகித்திருக்கின்றார். அதனால் கூட பாடசாலையில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்திருக்கின்றது. ஏனென்றால் இயேசு பெருமானுடைய தொழிலும் மரவேலை தான். அதனாலே அவர்கள் கற்ற சமூகம் என்றதனாலே அதிலே அவர்கள் மதித்தார்கள், அதற்குரிய இடத்தை கொடுத்தார்கள். சிறப்பாகவே அவர் வாழ்ந்தார். யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் கற்பித்தது உண்மையாகவே தென்னாசியாவிலேயே ஒரு உயர்ந்த நிலையிலே காணப்பட்டது யாழ்ப்பாண கல்லூரி. அந்த காலத்திலேயே யாழ்ப்பாண கல்லூரியுடைய டேனியல் ஃபோர் லைப்ரரி ஒரு உச்ச நிலையிலே இருந்தது. தென்னாசியாவிலே அப்படியான ஒரு லைப்ரரி இருந்திருக்கவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை கூட யாழ்ப்பாண கல்லூரியில் நிறுவலாமா என்று யோசித்தார்கள். ஏனென்று கேட்டால் அந்தளவு வளமான ஒரு பாடசாலை. மிக பிரதானம் அந்த டேனியல் ஃபோர் லைப்ரரியில் அந்தளவுக்கான புத்தகங்கள் காணப்பட்டது. அந்த நூலகத்தினாலே கவரப்பட்ட அவர் எங்கள் கிராமத்திலும் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதன் விளைவாக எமது உறவினர்கள் நீர்வேலியிலே காமாட்சி அம்மாள் நூல் நிலையம் என்கின்ற ஒன்றை அமைத்திருந்தார்கள். அந்த நூல் நிலையத்தை சென்று பார்த்து ஏனையோருடன் எங்கே இருந்த வயதுக்கு மூத்தவர்களையும் இளையவர்கள் பலரையும் சேர்த்து சென்று அங்கு சென்று அந்த நூலகத்தை பார்த்து அதற்கு அமைவாக ஒரு நூலகத்தை எமது கிராமத்திலும் சுழிபுரம் பத்திரகாளி ஆலய வளாகத்திலே ஒரு சிறப்பான ஒரு நூலகத்தை அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த நூலகத்திற்கான தாராளமாக நிதி தேவை என்பதன் காரணமாக நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே வருடாந்த பொங்கல் நிகழ்கின்றது. அந்த வருடாந்த பொங்கல்களின் போது சைக்கிள் பார்க் நடத்துவதற்கு எங்களை வழிப்படுத்தி அந்த நேரத்திலே அந்த சைக்கிள் பார்க்கை நடத்துவதென்று சொன்னால் அனுமதி எடுக்க வேண்டும். குறிப்பாக அது விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலம். அந்த காலத்திலே எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகள் மட்டும்தான் அந்த சைக்கிள் பார்க்கை அமைத்து அதன் மூலம் நிதியை சேகரித்து கொள்ள முடியும். ஏனையவர்கள் தனிநபர்கள் அந்த நிதியை சேகரிக்க முடியாது. ஆகவே முறையாக அவர்களுடன் கதைத்து, அதாவது இந்த நிதி நூலகத்திற்கு தேவை, ஆகவே இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அவர்களுடன் கதைத்து அந்த அனுமதியை பெற்று தந்ததன் காரணமாக இன்று கூட எங்களுக்கு இந்த நூலகத்தை நாங்கள் சிறப்பாக
அண்மை காலத்தில் நாங்கள் புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அந்த நிதி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே எவ்வளவு தீர்க்க தரிசனமாக அவர் அதை செயல்பட்டிருக்கின்றார் என்பது நான் நினைக்கின்ற இன்றைய இளைய சமுதாயத்துக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமூக பணியை பற்றி நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். இந்த யுத்த காலத்திலே யாழ்ப்பாண கல்லூரியிலே கல்வி கேட்ட ஸ்ரீதரன், அவருடைய தந்தையின் பேர் எனக்கு தெரியவில்லை, அவர் அப்பாவினுடைய கற்பித்தலினாலே மிக ஈர்க்கப்பட்டவர். அதன் காரணமாக இந்த போராட்ட காலத்தின் போது நேரடியாகவே ஸ்ரீதரன் என்பவர் இங்கே வருகை தந்து தந்தையை அழைத்து சென்று எங்களுடைய போர்க்கருவி தொழில்நுட்ப பாடசாலைக்கு நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய ஜியோமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் ட்ராயிங் எங்களுடைய இந்த ஆயுத உற்பத்திக்கு தேவை என்று கூறியதன் காரணமாக அவர் தந்தையை அழைத்து சென்று பாடசாலையை அமைத்திருந்தார்கள். தந்தையினுடைய முகாமைத்துவம் மற்றும் நேர முகாமைத்துவத்தின் காரணமாக தந்தையை அந்த கல்லூரியினுடைய அதிபராக நியமித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த நேர்த்தியான செயல்பாடு குறிப்பாக போராளிகளுக்கு மட்டுமல்லாது இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பல்வேறு இளைஞர்களை அவர் அழைத்து சென்று அந்த மாணவர்களுக்கும் லேத்தன் சொல்லப்படுகின்ற கடைச்சல், இரும்பு கடைச்சல் வேலையை பழக்கி அவர்கள் கூட சொந்த காலிலே தொழில் செய்கின்ற ஒரு நிலையை எட்டுவதற்கு அவர்களுடைய உதவியுடன் தந்தையினால் ஒரு சமூக பணி ஆற்றப்பட்டிருந்தது. இன்றும் கூட யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கடைச்சல் பட்டறைகளில் தந்தையிடம் கற்ற மாணவர்கள் முதலாளிகளாக இருக்கின்றதை இட்டு நானும் பெருமைப்படுகின்றேன். உண்மையாகவே தந்தை யாழ்ப்பாண கல்லூரியினாலே பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம், அந்த முதிர்ச்சி என்பன எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்லாது, எங்கள் கிராமத்துக்கு மட்டுமல்லாது, இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு கூட அதிக பங்கு வகித்திருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண கல்லூரி என்பது மிக ஒரு 200 வருடங்களை கடந்து இன்று இருக்கின்றது. உண்மையாகவே பெரியதொரு சாதனையை செய்து ஒரு உச்ச நிலைக்கு யாழ்ப்பாண கல்லூரி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண கல்லூரியுடைய பழைய மாணவ குடும்பம் என்ற ரீதியிலே கல்லூரி மீண்டும் சிறப்புற வேண்டும். இவ்வாறான இந்த பதிவுகள் எல்லா இடங்களிலும் எடுக்கப்பட்டு யாழ்ப்பாண கல்லூரியினுடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும். அந்த கல்லூரி தற்பொழுது மீண்டும் ஒரு முடுக்குடன் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதையும் வாழ்த்த வேண்டும். குறிப்பாக இந்த பதிவினை மேற்கொள்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரியினுடைய என்னுடைய தந்தையினுடைய மாணவன் நீதிதேவன் அவர்களுக்கு உண்மையாகவே இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த பதிவினை மேற்கொள்கின்றார். அவருக்கும் நமது வாழ்த்துக்கள். உண்மையாகவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் காலத்தினால் ஆவணப்படுத்தப்படும். உண்மையாக தமிழரிடம் இருக்க வேண்டிய பிரதான புறப்பாடாகவே ஆவணப்படுத்தல் என்பது எங்களிடம் இல்லை. அதாவது தமிழர்கள் உலகத்திலே மூத்த குடியாக கூறப்படுகின்றார்கள். குமரிகண்டம் தோன்றிய போதே தமிழினம் தோன்றியது. ஆனால் அந்த பதிவுகள் எதுவுமே இல்லாதால் இன்று நாங்கள் நாடு நாதியற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த பதிவை மேற்கொள்கின்ற நீதிதேவன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்பிலும் கல்லூரியினுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்து, இதற்கு வழி சமைத்த எனது ஆசானும் உறவினருமாகிய துறை கணேசமூர்த்தி ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி இந்த பதிவை நிறைவாக்குகின்றேன். நன்றி. தந்தையினுடைய இன்னொரு பணியாக குறிப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். கல்லூரி வசந்தம் என்கின்ற ஒரு திரைப்படத்தினை யாழ்ப்பாண கல்லூரி தயாரித்த பொழுது அந்த திரைப்படத்திலே எனது தந்தையும் நடித்திருந்தார். உண்மையாகவே வாழ்க்கையில் எந்த நடிப்பையுமே மேற்கொள்ளாத எனது தந்தை படத்தில் நடித்தார் என்பதை ஆரம்பத்தில் என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த கம்பீரமான காட்சி என் கண் முன்னால் இருக்கின்றது. உண்மையாகவே இந்த ஊரிலே பலருக்கு அவரை பிடிப்பதில்லை, ஏனென்றால் அவருடைய நேர்மை. ஆகவே அப்படியான என்னுடைய தந்தை படத்தில் நடித்தார் என்பதை நான் பின்பு கேள்விப்பட்ட பொழுது உண்மையாகவே தந்தையினுடைய அந்த திறமையை நான் பார்த்து உண்மையாகவே மகிழ்ந்தேன். முறையான பராமரிப்பின்றி காணப்படுகிற இந்த வீடும் இந்த வீட்டின் முற்றத்தில் இருக்கின்ற அந்த பழைய காரும் பல நினைவுகளை சுமந்து நிற்கிறது, நன்றியையும் சுமந்து நிற்கிறது. எனது தந்தை குமரேசு பொன்னுத்துரை அவர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் தடம் பதிப்பதற்கு அத்திவாரமாக அமைந்தது இந்த மண் தான். இந்த மண்ணிலே கந்தையா நாகராசா ஆசிரியரிடம் இந்த இடத்தில் வந்து மாலை நேரங்களிலே அவர் யாழ்ப்பாண கல்லூரியில் கற்பித்த பின்னர் இங்கே வீட்டிற்கு வந்து வேலை செய்கின்ற நேரத்திலே தந்தைக்கு கற்பித்ததன் விளைவாகத்தான் எனது தந்தை யாழ்ப்பாண கல்லூரி என்ற இந்த புனிதமான பிரதேசத்திலே கற்பிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே
கந்தையா நாகராஜா அவர்கள் மறைந்தாலும் அந்த அவருடைய வீடு, அவர் கற்பித்த இந்த இடத்தினை நாங்கள் கட்டாயமாக பதிவேற்ற வேணும் என்பதற்காக உண்மையாகவே எங்களுடைய ஒளிப்பதிவாளரும் அதற்கு சம்மதித்து வந்தமையை இட்டு நன்றி கூறுகின்றேன். அவரும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய ஒரு மூத்த தொழில்நுட்ப ஆசிரியர் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். ஆசிரியர் கந்தையா நாகராசா அவர்களது புகைப்படம் எனக்கு கிடைக்கவில்லை. அவரை பற்றிய ஒரு நினைவூட்டலில் நான் எப்படியாவது அதை பதிவிடுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தந்தையாரது வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாகிலும் இருந்தால் அதை பகிருங்களேன். எனது தந்தையும் பெரியப்பா குமரேசு நமசிவாயம் அவர்களும் ஒரு பாரிய அறிவு பட்டறை ஒன்றினை பிரதான வீதியிலே அமைத்து அந்த தொழிற்சாலையினாலே அவர்கள் பல்வேறு சமூக சேவையும் அது மட்டுமல்லாது மறையவர்களுக்கு கடன் கொடுத்த காரணத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலையினால் ஏற்பட்ட நட்டம் காரணமாக சொந்த வீட்டினை எனது தந்தை விற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. உண்மையாகவே ஒரு துன்பகரமான பதிவு. அப்படி விற்க வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது அதனை கேள்வியுற்ற எஸ்ஜே மாணிக்கம் அவர்கள், மாணிக்கம் ஆசிரியர், தமிழ் துறை தலைவராக இருந்தவர், போதகர், பண்டத்தரப்பை சொந்த இடமாகவும் நூலகராகவும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராகவும் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய தமிழ் ஆசிரியராக இருந்த போல் அவர்களுடைய சகோதரனாகவும் இருந்தவர். அவருடைய மகன் தயாபரன் என்னுடன் கல்வி கேட்டார். அவருடைய பிள்ளைகள் அனைவருமே அப்பாவுடன் கேட்டிருந்தார்கள். இந்த துன்பத்தை கேள்வியுற்ற மாணிக்கம் சார் அவர்கள் வீடு தேடி இங்கே வந்து உரிமையுடன் சொன்னார், பொன்னுத்துறை வீடு நீ விற்கக்கூடாது, மனைவி பிள்ளைகள் அந்தரிக்கும், ஆகவே அந்த கடனை அடைப்பதற்குரிய மாற்று வழியினை உனக்கு நான் தேடித் தருகின்றேன் என்று ஒரு சொந்த சகோதரமாக அந்த இடத்திலே செயல்பட்டு யாழ்ப்பாண கல்லூரியிலே அதற்கான அனுமதியையும் 2 வருடத்திற்கு வெளிநாடு சென்று வேலை செய்வதற்குரிய அனுமதியையும் பெற்று தன்னுடைய நண்பன் யோகேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இலவசமாக சவுதி அரேபியாவினுடைய கம்பெனிக்கு செல்வதற்கான விசாவையும் அதற்கான அனுமதியையும் பெற்றுக் கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்திருக்கின்றார். உண்மையாகவே அந்த மாணிக்கம் என்கின்ற மாணிக்கம் இல்லாவிட்டால் இந்த வீடு சிலவேளை சுழிபுரத்தில் கூட எங்களுக்கு இருப்பிடம் இல்லாது போயிருக்கும். அப்படியான ஒரு மனிதர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் நாங்கள் கற்றிருக்கின்றோம் என்பது மட்டுமல்லாது அந்த மனிதர்களுடைய தொடர்புகள் என்னுடைய தந்தைக்கு இருந்திருக்கின்றது. அதனாலே தான் அவரால் பல சமூக பணிகளை இங்கே ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பதிவு உண்மையாகவே இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். இப்படியான மாணிக்கங்களுடன் நாங்கள் கற்றிருந்தோம். என் தந்தை அவர்களுடன் உறவை பேணியிருந்தார் என்பது பிரதானமானதாகும். மாணிக்கம் என்கின்ற பெயரைப் போலவே மாணிக்கம் மாஸ்டர் கிடைத்தற்கரிய ஒரு மாணிக்கம். இவர்கள்தான் எங்களுடைய ஆசிரியர்கள் என்பதை இந்த உலகிற்கு சொல்லவே நான் ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பை ஆரம்பித்தேன். தந்தையாருடைய நினைவை பகிர்கிறார் ஆசிரியை அருள்மொழி ஸ்ரீகாந்தன். எனது தந்தையர் திரு பொன்னுத்துறை அவர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் கற்பித்த காலத்தில் நானும் அங்கு ஒரு மாணவியாக அவரின் கீழ் கல்வி பயின்று வந்துள்ளேன். அவருடைய பாடம் ஜியோமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிராயிங். ஆனால் எங்களுக்கு அவர் சமய பாடம் கற்பித்தவர். அப்போது மிகவும் அன்பாக பிள்ளைகளுடன், இப்போது நானும் ஆசிரியராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படி அவ்வளவு பணிவு பொறுமை இல்லை. அப்போ அவ்வளவு பணிவாக பொறுமையாக பிள்ளைகளிடம் ஒவ்வொரு பிள்ளையிடமும் அன்பாக கனிவாகத்தான் எப்போதும் பேசுவார். சில பெண் பிள்ளைகள் கையில் நகைப்பூச்சு பூசிக்கொண்டு வந்தால் சிரித்து கொண்டு சொல்லுவார், அம்மா உங்களோட கையில் ரத்தம் வர மாதிரி இருக்குது, நாளைக்கு விரைக்கில் அதை துடைச்சி கொண்டு வாங்கம்மா என்று முறைக்க கூட மாட்டார். அவ்வளோ கனிவாக பண்பாக சொல்லுவார். அந்த இது இப்போவும் எனக்கு ஞாபகம். இப்போவும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறோம், அந்த ஜஃப்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த குரூப்பில் அவங்க கதை கேட்கல பெம்பலை இதையும் சொல்லுவாங்க. அப்பாண்ட சில நினைவுகளை மீட்டு பார்ப்பாங்க. நான் இப்போ இந்த வைபரில் ப்ரொஃபைல் பிக்சரை அப்பாண்ட இதைத்தான் விட்டுருக்குறேன். அந்த வைபருக்கே எடுப்பாங்களே என்னென்னா அப்பாவை இருக்கா பார்க்கணுமென்றதுக்காக, அந்த ஞாபகம் தங்களுக்கு எப்பவும் இருக்கணுமென்றதுக்காக
பிள்ளைகளோட எப்பவும் அன்பாக பண்பாக, அதோட இப்போ நாங்கள் அவட்ட பிள்ளைகள்ன்றதுக்காக எங்களில் எந்த கரிசனையும் காட்ட மாட்டார். மற்ற பிள்ளைகளுக்கு எது என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் நடக்கும். சில வேளை சமய பேப்பர் இங்கே கொண்டு வந்தாலும் பேப்பரை ஒழிச்சு வைப்பார். என்னென்னா நான் அதை பார்த்து ஏதாவது திருத்திடுவேன்றதுக்காக. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அந்த ஞாபகம் நான் இன்னும் மறக்காமல் இருக்கிறேன். நிறைய பொது சேவைகள் எல்லாம் அப்பா செய்திருக்கிறார். அதே மாதிரி தம்பியும் இப்போ இந்த கிராமத்தில் சில இலவச கல்வி கூடங்களில் கல்வி கற்பித்து வருகிறார் இலவசமாக. அப்பாவின் பணி வந்து எங்களால் அவ்வளவு 100% செயற்படுத்த முடியாவிட்டாலும் சில விடயங்களில் நாங்கள் அப்பாண்ட இதுகளை மறக்காமல், அந்த உடுப்புகள் கூட சில பேர் இங்கே வருவாங்க, வீட்டில் இருந்தாலும் வருவாங்க, அப்பாக்காக பயந்து சேலை தான் கட்டி கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்பா அந்த இடத்துலையே சொல்லுவார், தமிழ் பெண்களுக்கு வந்து சேலை கட்டுறதான் அழகன்னு சொல்லுவார். இப்போ நானும் கூட வெளியிடங்களுக்கு சட்டையோடு போனாலும் அப்பாட்ட வரைக்குள்ள சேலையோடு தான் வருவேன். அந்த அப்படி அவற்ற பண்பாடு கலாச்சாரம் அப்பா இறக்கு மட்டும் அதை பின்பற்றி கொண்டு வந்தவர். அதே வழியில் நாங்களும் இருக்கணும்னு விரும்புகிறோம். எப்பொழுதுமே தந்தைக்கு மகள் என்பது ஒரு ஸ்பெஷல். இன்னும் ஏதாவது நினைவுகள் உங்களுக்கு இருக்கிறதா? அப்பா வந்து யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு பதிவேட்டு புத்தகம், கையெழுத்து புத்தகம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்னா அங்கே லீவும் எடுப்பதில்லை. ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை நிறைவாக அந்த நேரத்துக்கு வந்து கடமையை நிறைவேற்றுவதனால் அங்கே ஆசிரியர் பதிவு புத்தகம் என்பது, கையேட்டு புத்தகம் என்பது இல்லை. அப்பா அதில் மிகவும் கவனமாக இருப்பார். இதை பற்றி கதைத்தாலும் அந்த நேரம் தவறாமை என்பது அப்பாவினுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாகவே அதை வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் எங்களுக்கும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய சிறிய தாயினுடைய மகள், என்னுடைய தங்கையினுடைய சாமத்திய வீடு வந்து திருநெல்வேலியில் நடந்தது. அப்போது நான் ஹிந்து லேடிஸ் காலேஜில் ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறேன். அப்பா வந்து அரை நேரத்துக்கு பிறகு தான் என்னை வந்து அந்த ஆண்டு கூட்டி கொண்டு போனவர். அங்கே நான் போகையில் 12 மணி எல்லா நிகழ்வும் முடிந்து விட்டது. எனக்கு சரியான அழுகையாக வந்தது. உடுப்பு கூட மாற்ற விருப்பம் இல்லை. அந்த ஆல்பத்தை நான் எப்போ புரட்டி பார்த்தாலும் நான் அந்த ஆல்பத்தில் இல்லை. அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதே போன்று தான் இப்போதும் நான் ஆசிரியராக இருந்தாலும் நான் வந்து புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் எனக்கு லீவு எடுப்பதென்றால் ஒரு அலர்ஜி மாதிரி. என்னோட அப்பாண்ட குணம் என்னிலேயும் இருக்குது. அங்கே டீச்சர்ஸே சொல்லுவினோம், ஏன் டீச்சர் நீங்கள் இப்படி ஒழுங்காக வாரீங்க, இப்படி ஒழுங்காக சேவை செய்கிறீங்க, ஏன் லீவ் எடுக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அது அப்பாண்ட குணம். அப்பா எங்களுக்கு அப்படி பழக்கி இருக்கிறார். அந்த அவ்வளோ பிள்ளைகளும் வந்து அந்த நேரம் வந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பினோம். நாங்கள் வெராட்டிக்கு அவன் பாடம் அவ்வளோ அநியாயமாக போயிடும். அப்போ லீவ் எடுக்கக்கூடாதுன்னு நான் லீவ் எடுப்பதில்லை. நான் திருகோணமலையில் கொஞ்ச காலம் பணிபுரிந்தேன். அங்கேயும் அதே போன்றுதான். நான் என்னை பற்றி பெருமைக்காக கூறவில்லை, எனக்கு அது விருப்பமும் இல்லை. அந்த அப்பாவினுடைய பழக்கம். என்னுடைய வீடு திருகோணமலையில் நான் கற்பித்தது விக்னேஸ்வரா மகாவித்யாலயம். வீட்டுக்கு பாடசாலைக்கும் சிறியளவு தூரம் தான். அப்போது நான் சனி ஞாயிறு கூட போய் பாடங்கள் எடுப்பேன், பிள்ளைகளுக்கு விசேட வகுப்படுப்பேன். அப்போது எனக்கு மகன் வந்து பிறந்து ஒரு வருடம் வரவில்லை, 6-7 மாதம் தான். நான் இவரை கொண்டு போய் வகுப்பறையில் பின்னுக்கு பாயில் கிடத்தி விட்டு கூட, ஏன்னா எனக்கு என்னுடைய கணவருடைய இடம் யாழ்ப்பாணம், அவர் சனியார் இங்கே வந்து விடுவேன். இப்போ நான் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க வேணுமென்றதுக்காக என்னுடைய மகனை கொண்டு போய் பின்னுக்கு பாயில் கிடத்தி விட்டு கூட பாடம் எடுத்திருக்கிறேன். அதே பிறகு நான் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரிக்கு வந்ததன் பிற்பாடு தான் எனக்கு தெரியும், புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி உப அதிபர் வந்து எங்களுடைய விக்னேஸ்வரா உப அதிபரின் நெருங்கிய நண்பர். அவர் ஒரு சமயம் கதைக்கும் பொழுது அவர் கேட்டிருக்கிறார், இப்படி உங்களோட ஸ்கூலில் இருந்த ஒரு டீச்சர் வந்திருக்கிறான்னு. உடனே அவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்கல, மகனை கொண்டு சின்ன பிள்ளையை கொண்டு வெளியே பின்னாடி கிடத்தி போட்டு கூட கிளாஸ் எடுத்திருக்கிறான்னு. அந்த நான் எனக்காக சொல்லவில்லை, அந்த எங்களுடைய இதில் ஊறிவிட்டது, ரத்தத்தில் வந்து அந்த அப்பாவின் உணர்வு ஊறிவிட்டது. இன்றும் கூட இந்த பிள்ளைகள் குழப்படி செய்யும் பொழுது பாடசாலையில் சரியான கஷ்டமாக இருக்கும். பாடசாலையை விட்டு நிற்கலாமோன்று கூட நான் யோசிப்பேன். ஏனென்றால் அவர்கள் மாதிரி எங்களால் செயற்பட முடியாது. சில ஆசிரியர்கள் நடந்து கொள்கிற மாதிரி ஏனோ தான் ஒன்று தட்டி கழிக்க எங்களால் இயலாமல் இருக்கு. ஏன்னா நாங்கள் அப்பாவிடம் அப்படி வளர்ந்து விட்டோம். சரியான இப்போத்த இந்த சூழ்நிலையில் வந்து பயங்கர கடினமாக இருக்குது. பிள்ளைகள் போதை வஸ்து ஒரு பக்கம், மற்றது கைபேசி வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். அந்த பெற்றோருக்கு கூட பிள்ளைகள் இந்த காலத்தில் கட்டுப்படுவதில்லை. ஆசிரியருக்கும் அதே நிலைமை வந்துவிட்டது. நாங்கள் சொல்வதை எள்ளளவும் அவர்கள் கேட்டுக்கொள்வதில்லை. சில வேளை எங்களை அறியாமலே நாங்கள் பேசிவிடுவோம். பேசிவிட்டு அழுகிற சந்தர்ப்பம் கூட இருக்குது, அந்த பிள்ளை ஏனடா பேசினோம் என்று. ஆனால் பேசாமலும் எங்களுக்கு இருக்க முடியாது. என்னென்னா நாங்கள் அப்படி வளர்ந்து விட்டோம். அந்த சூழலில் எங்களை அப்பா வளர்த்ததன்படியால் பயங்கர மென கஷ்டமாக இருக்கிறது. இது எங்களுக்கு என்னென்று
சில வேளை நான் எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு ஓடி விடலாமான்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏனெண்டா இந்த பிள்ளைகளோட வந்து அப்படி முரண்பட வேண்டி இருக்குது. அவங்க எங்களுடைய சொற்களை கேட்பதில்லை. இப்போ என்னென்ன எங்களோட வழிக்கு அவங்கள திருப்பவும் மேலாமல் இருக்குது. அவங்களோட பக்கம் எங்களுக்கு வளைஞ்சும் போக இல்லாமல் இருக்குது. நாங்கள் அப்படி வளர்ந்த வளர்ப்பென்றபடியால் இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்போ எங்களை அப்படி வளர்த்து விட்டதனால் இந்த பாதையை விட்டு எங்களுக்கு சற்றும் விலக முடியாமல் இருக்கின்றது. யாழ்ப்பாண கல்லூரியில் உங்கள் தந்தையார் ஆசிரியராக இருந்தபோது நீங்கள் மாணவியாக இருந்தீர்கள். அந்த நேரத்தின் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதாகிலும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை சொல்லுங்கள். மரவேலி அந்த அறை வந்து எங்களுடைய உணவுச்சாலைக்கு பக்கத்தில், பாடசாலையின் உணவுச்சாலைக்கு அருகில் இருக்கும். அப்போது எல்லா மாணவர்களும் வீட்டு சாப்பாடு கொண்டு வர மாட்டினோம். அந்த பான் பட்டரில் பூசின பான் சாப்பிட்றதுக்காக வந்து க்யூவில் நிற்பினோம். அப்போ நானும் அதே போன்று வீட்டுக்கு வேணுமெண்டு சாப்பாடை கொண்டு போகிறேன் இல்லைன்னா அதை சாப்பிடணுமென்றதுக்காக அப்போ அந்த வாசலில் போய் நிற்பேன். அப்பா என்ன பார்க்காத மாதிரி நிற்பார். அப்புறம் எடுத்து ஸ்டீல் பூலை காட்டினோன்னே ரூலரை காட்டினோன்னே நான் பயத்திலேயே ஓடி வந்துட்டேன். அப்புறம் எனக்கு மெட்ட பிள்ளைகள் தங்கின சாப்பாடு எனக்கு தருவேன். அது என் வாழ்க்கையில் இன்னும் மறக்க முடியாது. வீட்டை வந்து பேசுவேன். வீட்டு சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு பேசி அடுத்த நாள் தானே கட்டி தருவார் எனக்கு சாப்பாடு. அது இன்னும் எனக்கு மறக்க முடியாது அந்த சம்பவம். யாழ்ப்பாண கல்லூரியையும் உங்கள் தந்தையாரையும் உங்களால் எப்போதும் மறக்க முடியாது. உண்மைதான். அதே போன்று அவருடைய இறுதி காலத்தின் பொழுதும் நீங்கள் இப்போது கலைத்து கொண்டிருக்கிற இதே இடத்துல தான் அப்பாவினுடைய பூத உடல் இருந்தது. அந்த நேரம் யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து நிறைய போதகர்கள் ஆசிரியர்கள் மேல் வந்து அவர் தரிசித்து அந்த வழிபட்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திய அந்த கணம் கூட எனக்கு இன்னும் மறக்க முடியாமல் இருக்கின்றார். நல்ல ஆசிரியர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்றிலும் பொன்னுத்துரை மாஸ்டர் அவர்களுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். தந்தையை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட மனம் திறந்த இந்த நேர்காணலுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்புக்குரிய பொன்னுத்துரை மாஸ்டர் அவர்கள் 25/3/2021 இயற்கையோடு இணைந்தார். பாடப்புத்தகத்தை தாண்டி அவர் வாழ்க்கை பாடத்தை போதித்தார். கண்டிப்பு எனும் உரமிட்டு எங்களை சமூகத்தில் செழிக்க வைத்தார். உடல் மறைந்தாலும் உங்கள் உயரிய சிந்தனைகள் எம்மோடு இருக்கும் ஆசிரியரே.